ஓம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் பெரியோர்களே, எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெருங்கருணையினாலே செவி உணவு அவி உணவு. செவி உணவுன்னா காது வழியாக கேட்கறது, அவி உணவுன்னா இந்த வாய் வழியாக சாப்பிட்றது. இரண்டு விதமான உணவும் மனிதனுக்கு தேவை. இந்த உணவு என்ன செய்யும், அந்த உணவு என்ன செய்யும்னா, வாய் வழியாக சாப்பிட்ற உணவு உடம்பை வளர்க்கும். எல்லாம் 3 நேரம் 4 நேரம் மூக்கு பிடிக்க தின்னோம்னா உடம்பு 50 கிலோ 100 கிலோ ஆகிடலாம். உடம்பை வளர்க்கிற உணவு இந்த வழியாக போகிறது, உயிரை வளர்க்கிற உணவு இந்த வழியாக போகிறது. அதனால் அவி உணவை விட செவி உணவு வேண்டும். அடுத்து இந்த செவி உணவு 2 வாய் வச்சுக்கிறார், 2 வாய், காது 2 வச்சுக்கிறார் பாருங்க, இல்லையா? காது 2 இருக்கு. சமைச்ச சோறு திங்கிறதுக்கு வாய் 1 தான் வச்சுக்கிறாரு. அந்த ஒரு வாயுமே ஆடு திறந்துட்டாவா இருக்கு. அது வேணுங்கிற போது தான் திறக்க முடியும். இந்த 2 வாயும் திறந்தே கிடக்குது. அது ஒன்றும் கேட்டு கீப்பரெல்லாம் அதுக்கு இல்லை. இதுக்கு கேட்டு போட்டிருக்கு. இந்த கேட்டு திறந்த உடனே அப்புறம் உள்ளே போக முடியும்னா அங்கே உள்ளே போக முடியாது. அங்கே ஒரு ஆள் இருக்கிறான். நீ உள்ளே அனுப்புகிற ஆள் நல்ல ஆளா கெட்ட ஆளான்னு பார்க்குறக்கு. இப்போ மணிலா பயிர் இருக்குது, அது உள்ளே போட்டிங்கன்னா மென்று தின்றுடலாம். அதே மாதிரி தான் இருக்குது வேப்பங்கொட்டை. அது உள்ளே போட்டிங்கன்னா கழித்து பார்த்துட்டு அப்படின்னு துப்பிடும். நாக்கு அவன் அனுமதி வாங்கினா தான் உள்ளே போகலாம். அவர் ஒரு பரிசோதகர், டிக்கெட் பரிசோதகர். அவர் இங்கே வந்திருக்கிற ஆள் நல்லவனா கெட்டவனா, தேனா வேப்பெண்ணையா அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிடுவான். வேப்பெண்ணையாக இருந்தால் வெளியே துப்பிடுவான், தேனாக இருந்தால் உறிஞ்சிடுவான். அப்போது அதுபோக உள்ளே போகிறத அப்படியே முழுங்க முடியாது. இப்போ மணிலா பயிர் போட்டிங்கன்னா அப்படியே முழுங்க முடியும்? அங்கே ஒரு ரைஸ் மில் இருக்குது, ரைஸ் மில். அங்கே ஒரு ஃபோலர் மில் இருக்குது. அந்த மில்லில் அதை அரைப்பாங்க. அரைச்சி அப்புறம் உள்ளே போகும். செவி உணவுக்கு டிக்கெட் பரிசோதகரும் இல்லை, அரைக்கிற ஆளும் இல்லை. டைரெக்டாக நேராக உள்ளே போயிடும். சரி, இப்போ அதுபோக இலையில் சோத்தை போட்டு வச்சுருந்தாங்கன்னா தானாக போய் வாய்க்குள்ளே போதாது. போதுமா? கையே இருந்தாலும் இந்த கையுக்கு ஒரு ஆள் உத்தரவு போடணும், மேலே இருக்கிற ஆள் உத்தரவு போடணும். டேய், சோறு இலையில் போட்டு வச்சுக்கிறாங்க, பிசைஞ்சு எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஹெட்மாஸ்டர் உத்தரவு போடணும். இந்த பியூன் வேலை செய்வார். சோறு இலையில் போட்டு ஹெட்மாஸ்டருடைய அனுமதி வாங்கி இவர் பியூன் பிசைஞ்சு கொண்டு போய் வாயில் கேட் திறந்து உள்ளே போய் அரைச்சி அவர் இவர் நல்லா வந்தான்னு சொல்லி உள்ளே போதில் இத்தனை சிரமப்பட்டு உள்ளே போதில்ல, அங்கே போய் ஒரு 4 நாளைக்கு இருக்கலாமா? இல்லை, 4 நாளைக்கு அங்கே இருக்கலாமா? இருக்கவே முடியாது. காலையில் போனால் மாலையில், நைட்டு சாப்பிட காலையில் வெளியே போயிடணும். இப்போ நீங்கள் எல்லோரும் சாப்பிட்றீங்க, அடுத்த வருஷம் நீங்கள் இங்கே வர வரைக்கும் அது அப்படியே இருக்குது. உங்கள் உடம்பில் எத்தனை நாளைக்கு உயிர் இருக்குதோ அத்தனை நாளைக்கும் இருக்கு. செவியின் வழியாக சாப்பிட்ற உணவு அத்தனை சிறப்பான உணவு. அதுபோக சில பேர் பந்தியில் வஞ்சகம் பண்ணுவாங்க. அவனுக்கு வேண்டிய ஆளாக இருந்தால் வடை 2 போடுவான், வேண்டாத ஆளாக இருந்தால் கண்ணில் காட்டிட்டு எடுத்துகிட்டு போயிடுவான். இதில் ஏதாவது செய்ய முடியுமா? இதில் எதுவுமே செய்ய முடியாது.
அதனால் செவி உணவு மிக முக்கியமான உணவு. அதனால தான் திருவள்ளுவர் 2 காது படைச்சிருக்கிறார். காது 2, கண் 2, மூக்கு 2. மூக்குன்னு என்ன, நாசினா? மூக்கு எல்லாருக்கும் எத்தனை? மூக்கு ஒன்று தான். நாசினா அதுக்கு பேர், நாசின்னு ஒரு பேர் இருக்குது. நாசின்னு என்ன, மூக்குன்னு என்னென்னா, மூக்குன்னா இது இந்த 2 சேர்ந்தது மூக்கு. மூக்காட்டம் நீட்டிட்டு இருக்குதில்ல, அதனால். நாசினா இந்த துவாரம், இந்த துவாரத்துக்கு பேர் தான் நாசின்னு பேர். அதுபோக இந்த செவி உணவு அவ்வளோ சிறப்பான உணவு. எங்கே கிடைச்சாலும் அங்கே போயிடணும். அதில் நமக்கு நமக்கு தேவையான செய்திகள் கிடைக்கும். அதனால் இந்த செவி உணவை அவசியம் கேட்கணுங்கிறத திருவள்ளுவர் கேள்வின்னு ஒரு அதிகாரமே போட்டிருக்கிறார். கேள்வின்னு பேர் அந்த அதிகாரத்துக்கு. அந்த தமிழில் எழுதணும்னா கேள்விக்குறின்னு ஒரு குறி இருக்குது. அது தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும். கேள்விக்குறியுமா ஒரு குறி இருக்கும். அந்த குறி மாதிரி தான் இருக்குது நம்முடைய காது. நீ கேளு, அந்த கேள்விக்குறி மாதிரியே காது அமைச்சிக்கிறார் இறைவன். நீ கேளுங்கிறக்காக. அதுபோக ஒரு குழந்தை 3 வயசு 4 வயசு ஆடுதுன்னா, நீ அவங்க சொல்கிற, நீ யார் அம்மா சொன்னாலும் அப்பா சொன்னாலும் மற்றவங்க சொன்னாலும் அதை கேளுங்கிறக்காக தான் காது குத்துறது. உனக்கு கேட்குற வயசு வந்துடுது, இனிமேல் நீ காலத்தை வீணாக்காத, கேளு அப்படிங்கிறக்காக தான் கேட்குற வயசு சொல்கிறது. சில குழந்தைங்க விளையாட்டு தெரியும், பார்த்துக்கிறீங்களா? விளையாடிட்டு டேய் உன் கூட நான் பேச மாட்டேன், உன் கூட டூ கேள்விப்பட்டுக்கிறீங்களா? உன் கூட இப்படி விரல வச்சுட்டு இப்படியே வைக்குமா இப்படி வைக்குமே தெரியல, இதை விரல வச்சு உன் கூட டூ அப்படி இப்படியா ஓ இப்படியா, இது 2 இப்படி வச்சு டூங்க. நீ சொன்னால் நான் கேட்க மாட்டேன்னு அர்த்தம். சில பேருக்கு செவி டூ போட்டுறது. செவி டூ புரியுது அவங்களுக்கு? செவி டூன்னா கேட்காது. செவி டூ போடுது. அவங்க கூட டூ போட்டு நீ சொன்ன யார் சொல்ல நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு செவி டூன்னா கேட்காதுன்னு அர்த்தம். செவி டூன்னா 2 காதுன்னு அர்த்தம். 1 டூன்னு என்ன, 2 காது. கேட்காது, காதுன்னு அதுலேயே காது வருவார், கேட்காதுன்னு. அதுபோல் செவி உணவு அவசியமான உணவு. நீங்கள் எல்லோரும் சிதம்பரம் ஏரியாவிலேருந்து வந்திருக்கிறீங்க. சிதம்பரத்துக்கு என்ன சிறப்புங்கன்னா, நடராஜா சிறப்பு. என்ன சிறப்புனா நடராஜாவுக்கு சிதம்பரம் கோயில் 40 ஏக்கர். 40 ஏக்கருங்க அது கோயில் பரப்பளவு. வடலூர் ஞானசபையினுடைய பரப்பளவு 80 ஏக்கர். ஸ்ரீரங்கம் கோயில் 40 ஏக்கர். ஸ்ரீரங்கத்தையும் சிதம்பரத்தையும் சேர்த்துனா வடலூர் 80 ஏக்கர். சிதம்பரம் கோயிலில் மூலவர் இல்லை, உற்சவமூர்த்தி தான் மூலஸ்தானத்தில் இருப்பார். எந்த கோயிலையும் மூலவர் தான் வெளியே வரவே மாட்டார். மூலவர் நடராஜா வருஷத்தில் 2 தரம் வந்துடுவார். 2 தரம் வருவார். ஆனி மாதம் ஒரு தரம், மார்கழி மாதம் ஒரு தரம் வெளியே வருவார். தெற்கு நோக்கின கோயில் நம்முடைய தமிழ்நாட்டில் 4 கோயில். தெற்கு திசை பார்த்தது. திசையிலேயே ஞானத்தை கொடுக்குற திசை தெற்கு திசை, மறந்துடாதீங்க. தெற்கு திசையிலே உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். அதாவது தெற்கு திசை யமன் மாற திசை. யமன் உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போம் பொழுது குற்றாலத்து உரை கூத்தனல்லால் நமக்கே உற்றார் யாருளரோ. திருநாவுக்கரசு சுவாமிகள் குற்றாலத்தை பாடுறார். அது ஏன் குற்றாலத்தை சொன்னாருன்னா, தமிழ்நாட்டுடைய கடைசி எல்லை குற்றாலம். இந்த எல்லைக்குள்ளேயே வந்துடுற அதையும் அர்த்தம். அங்கே ஒரு ஆள் காலை தூக்கி நிற்கிறாரு. சித்திர சபை, அங்கே சித்திர சபைங்க குற்றாலம்.
உள்ளே வந்தால் உதச்சிட்டு வேணுங்கிறக்கா அங்கே நிற்கிறாரு. அதனால் இங்கே வந்துடாத. தெற்கு திசை வந்து யமனுக்கு உள்ள திசை. நீங்கள் 30 நாளைக்கு தொடர்ந்து கல்யாணத்துக்கு போங்க. 30 நாளைக்கு. தினம் இன்றைக்கி ஒரு கல்யாணம், நாளைக்கு ஒரு கல்யாணம், நாளைக்கு ஒரு கல்யாணம், நாளைக்கு ஒரு கல்யாணம் வந்துட்டே இருக்குது. 30ஆவது நாள் நீங்கள் வீட்டுக்கு வர மாட்டேங்க. என்ன காரணம் தெரியுமா? பைத்தியம் முடிச்சிடும். அங்கே வர்ற பொட்டாடையும் அங்கே வர்ற நகையும் அவங்க பண்ணுற சீரையும் சிறப்பையும் பார்க்குற போது நாம் எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையா? ஒவ்வொருத்தரும் ஒரு நகை கடையை தூக்கிட்டு வருவாங்க. பணக்காரன் வீட்டில் ஒரு நகை கடையே நடந்து வராப்புல இருக்கு. அதெல்லாம் பார்த்தா ஏழை வாழையில் வயிறு எறியாது. பைத்தியம் முடிச்சிடும். உண்மையாகவே பைத்தியம் முடிச்சிடும். மனமெல்லாம் நொந்து போயிடும். இதுதான் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம்னா ஆகி போயிடும். 30 நாளைக்கு கல்யாணத்துக்கு போனோம். 30 நாளைக்கு ஒருத்தர் இளவுக்கு போகிறான்னு வச்சுக்கணும். காலையில் எந்திரிச்சு உட்கார்ந்தானோ ஒரு இளவு சரி வருது. 30 நாளைக்கு ஒருத்தன் இளவுக்கு போனான்னா அவன் திரும்பி வரும்போது ஞானியாக வருவான். அவனுக்கு ஞானம் வந்து பிறக்கும் பொழுது கொண்டு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுதும் கொடு போவதில்லை. இடைநடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவந்தந்தது என்று கொடுக்க அறியாமல் இருக்கும் குலாமருக்கு என் சொல்வேன் கட்சி ஏகம்பரேன் அப்படிங்கிறார் பட்டினத்தார். பிறந்து வரும்போது ஏதாவது கொண்டு வந்தோமா? போகிற போது தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுறாங்கல்ல, அது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? உடம்பை சுத்தம் பண்ணுறதில்ல, அந்த வீட்டில் இருக்கிற மண்ணை அவங்க கூட ஒட்டிட்டு போயிருமுன்னு கழுவுறது. மண்ணுக்கு இது கூட போயிட்டு பண்ணுறதுக்காக கழுவுறது, சுத்தம் பண்ணுறது. அதனால் இடைநடுவில் குறிக்கும் செல்வம் சிவன் தந்தது. அதுபோல் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நாம் இங்கே இருக்கிறமெல்லாம் இலங்கைக்கு கடலில் நீந்தியே போயிடலாம். பக்கம்தான், ஒரு 30 கிலோமீட்டர் தான், நீந்தி போயிடுவாங்க. நம்ம காசு இங்கேருந்து இலங்கைக்கு போனால் செல்லாது. இலங்கையில் இருக்கிற காசு இங்கே வந்தால் செல்லாது. இங்கேயே அந்நிய செலாவணின்னு ஒரு ஸ்தாபனம் வச்சுருக்கிறான். அங்கே போனீங்கன்னா எங்கே நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்க? நான் ரஷ்யாவுக்கு போகணுங்க அப்படின்னா ரஷ்யா நாணயமாக மாற்றிக்கணும், இங்கேயே மாற்றி எடுத்துக்கணும். நான் அமெரிக்கா போகிறேங்க, அமெரிக்கா நாணயமாக இங்கேயே மாற்றிக்கணும். நான் ஜப்பான் போகிறேங்க, ஜப்பானுக்கு நாணயமாக இங்கேயே மாற்றிக்கணும். அப்போ தான் அங்கே போய் செலவு பண்ணலாம். அதுபோல் நீங்கள் அருள் உலகம் போகணும்னா உங்கள் பணத்தை அருளாக மாற்றணும். புரியுதா உங்களுக்கு? அருளாக எங்கே போனால் மாற்றலாம்னா இங்கே தான் மாற்றலாம். இங்கே கொடுக்கறத அருளாக மாறிடும். அங்கே போய் ஆனந்தமாக எடுத்து செலவு பண்ணலாம். அருளாக மாற்றுற இடம் இந்த இடம்தான். அதனால் இங்கே அருளாக மாறுற இடம் பொருளை கொடுக்கறது அருளாக மாறிடும். அதுபோக அந்த நடராஜா வருஷத்துக்கு 2 தரம் வெளியே வருவார். வேறு எந்த கோயிலையும் உற்சவரே நடராஜா வருவார். மற்ற சாமியில் பூரா தேரில் வச்சு கட்டுவாங்க சாமியை. நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நடராஜாவை தேரில் வச்சு கட்ட மாட்டாங்க, முஞ்சலில் வச்சுருவாங்க. தேர் வர்ற போது ஆடிட்டே தான் வருவார். அவர் ஆடிட்டே தான் வருவார். அடுத்து இந்த உலகத்தில் வெப்பம்னு ஒன்று இருக்குது. வெப்பம்னா சூடு, நெருப்பு தாங்க, நெருப்பு. தட்பம்னு ஒன்று இருக்குது. தட்பம்னா தண்ணி தான் கோவிந்தராஜா, நெருப்பு தான் நடராஜா. நடராஜா ஆடுறாருல ஓயாமல். நடராஜா பார்க்க வேண்டியதில்லை. எங்கேயாவது நெருப்பு ஆடாமல் எரியிற நெருப்பை பார்த்துக்கிறீங்களா? எங்கள் ஊரில் நெருப்பு ஆடுறதே இல்லைங்க. அது பாட்டுக்கு எரியும். எங்கேயா பார்த்தீங்களா? 7 நாவு அதுக்கு. நெருப்புக்கு 7 நாவு. அக்னி பகவானுக்கு ஆடிட்டுட்டே எரியும். இப்போ இந்த விளக்கெறியது உள்ள ஆடுறது தெரியாது. ஆனால் அந்த திரியில் எண்ணெய் எங்கே புறப்படுதோ அந்த இடத்துல உள்ள கொதிக்கும். உள்ளது கொதிச்சு தாங்க சுடராக மாறுது. உள்ள ஒரு ஆட்டம் நடக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியல.
அதுபோல் நெருப்பு வடிவத்தில் இருக்கிற நடராஜா எந்நேரமும் ஆடுறாரு. நம்ம வீட்டில் இருக்கிற நெருப்பு எப்படி ஆட்டத்தை நிறுத்துறது இல்லையோ அதுபோல் நடராஜா நிறுத்த மாட்டார். தண்ணி எங்கே பார்த்தாலும் படுத்துக்கிட்டே இருக்கும். தண்ணி எந்த ஊரில் நிற்கிது? ஒரு 10 அடி தூரம் இந்த தண்ணி அணை போட்டு நிறுத்தோன்னா 100 மைல் தூரத்துக்கு தண்ணி படுத்துக்கிட்டே இருக்கும். தண்ணி படுத்துட்டு தான் இருக்கும், நெருப்பு ஆடிட்டு தான் இருக்கும். சரி, இன்னொன்று, இப்போ ஒருத்தர் தூங்குறாரு, ஒருத்தர் ஆடுறாரு. எல்லாரும் தெரிஞ்சதுதானே இது. அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிகடவூரின் வாழ்வே. அலையாளி அரிதுயிலும் அப்படிங்கிறாரு. அரிதுயில் என்னன்னா, ஒருத்தனை டேய் நீ தூங்குற மாதிரி நடிடான்னு கும்பகர்ண வேஷம் போட்டான்னு ஒருத்தன். அவன் வேஷம் போட்டு படுத்துட்டான். அவனை போய் எழுப்ப முடியுமா? அவன் தான் தூங்குற மாதிரி நடிக்கிறானே. உண்மையாக தூங்கினா தான் எழுப்பலாம். அப்போ அவன் தூங்குறத அவன் தூங்குறத அறிவியல். நாம் என்ன சொல்கிற மாதிரி தான் கேட்டு இருப்பான். அவன் தான் தூங்கலையா? நம்ம சொல்கிறது பூரா அவனுக்கு தெரியும், அறிவியல் அது. அவன் எழுப்ப முடியாது. அதுபோல் நடராஜா கோவிந்தராஜா தூங்குறாரு, நடராஜா ஆடுறாரு. இப்போ இவங்க 2 பேர் சண்டை போட்டிருக்கலாம். என்ன சண்டை தெரியுமா? இந்த கூத்தாடுற ஆள் அந்த தூங்குற ஆளை ஏங்க இவர் உட்காந்துருக்கிறாரு, இவருக்கு முன்னால் ஒருத்தன் வந்து கால் நீட்டி படுத்துட்டு தானே இவர் கோபம் வர்றது. நாங்கள் உட்காந்துட்டு பேசுகிறோம், இங்கே வந்து ஒருத்தன் காலை எங்கே நேரம் நீட்டி படுத்துச்சுன்னா கோபம் வருமா வராதா? எந்திரிச்சு போய் 4 மிதிக்க மாட்டோமா? நடராஜா நேர் கால் நீட்டி படுத்துக்கிறான் கோவிந்தராஜா, நியாயமா அது? இவர் எந்திரிச்சு போய், ஏயா இந்த பரந்த உலகத்தில் உனக்கு இடமா இல்லை, எங்கேயாவது ஒரு மூலையில் போய் படுத்துவங்க வேண்டியதானே, நான் தான் ஆடுறேன்னால, ஏன் இங்கே வந்து தூங்குறேன், எந்திரிச்சு போ அப்படி சொல்லிக்கலாமில்ல. சரி போயிட்டு போகுது. அவனாவது எந்திரிச்சு வந்து, ஏயா நான் தான் தூங்குறேன்னால உனக்கு என்ன ஆடுற காரணம் கிடைக்கல, வேற எங்கேயாவது போய் ஆட வேண்டியதானே, ஏன் இங்கே வந்து ஏன் தூக்கத்துக்கு கிடைக்கிற அப்படின்னு சொல்லி சண்டை போடலாமா போடக்கூடாதா? அவங்க 2 பேரும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விபூதி பூசணனுக்கு நாமம் போகிறவங்க இருக்கிற சண்டை எவனாலையும் தீர்க்க முடியாது. ஆமாங்க, விபூதி பூசுகிற ஆளுக்கு இருக்கிற சண்டையும் நாமம் போடுறவங்க இருக்கிற சண்டையும் தீர்க்கவே முடியாது. அத்தனை சண்டை போட்டுக்குவாங்க. நாங்கள் ஒரு ஊரில் போய் பெருமாள் பஜனை மடத்தில் உட்காந்து பேசிட்டோம். அன்றைக்கி சனிக்கிழமை பஜனை. அன்றைக்கி எங்களுக்கு தெரியாது அவங்க அப்படி வேறுபாடு உள்ளவன்ட்டு. நாங்கள் பேசிட்டு 6 மணிக்கெலாம் வந்துட்டு அப்புறம் 7 மணிக்கு அவங்க எல்லாம் 7 மணி 8 மணி பஜனை படிக்கிறதுக்கு வந்தாங்க. வந்தவங்க இன்றைக்கி என்ன நடந்துன்னு கேட்டாங்க, சொல்லிட்டு விபூதி பூசண சாமியார் ஒருத்தர் வந்து பேசிட்டு போனார் அப்படின்னாங்க. அடாப்பா எல்லாம் கோமை கொண்டாந்து தேய்ச்சிவிடுங்கண்ணா, தண்ணி ஊற்றி கழுவுங்கடா கோயிலெல்லாம், தீட்டாகி போச்சுங்க. பாருங்கள் அவங்க சண்டையை. ஒரு ஆளுக்கிட்ட ஒரு பசுமாடு இருந்தது. பசுமாடு ஒரு மாடு, அது பிடிச்சிட்டு விற்கலான்ட்டு போனேன். ஒருத்தங்கிட்ட ஒரு காளை மாடு இருந்தது, அதையும் விற்கலான்ட்டு போனேன். அந்த காளை மாட்டை கொண்டு போகிறவன் சிவபக்தன். அவன் பேர் சிவசாமி. இந்த பால் கறக்கிற மாட்டை கொண்டு போகிறவன் நாராயண பக்தன். 2 பேரும் கொண்டு போய் சந்தையில் விற்கலாம்னு பிடிச்சிட்டு போனானுங்க. போகிற வழியில் 2 பேரும் கொஞ்சம் ஒரு வேப்ப மரம் ஒரு நிழலாக இருந்தது, அப்படியே மாட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்தானுங்க. தூங்கி எந்திரிச்சு, அண்ணா நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் என் ஊர்லேருந்து வரேன். என்ன விசேஷம்? இந்த மாடு பால் மாடு, இது நாராயண பக்தன் சொல்கிறான், பால் மாடு இது கொண்டு போய் சந்தையில் விற்றுட்டு ஒரு காளை மாடு வாங்கிட்டு வரலான்ட்டு போகிறேன் அப்படின்னா. அதில் நான் இந்த காளை மாட்டை விற்றுட்டு ஒரு பால் கறக்கிற மாடு வாங்கிட்டு வரலான்ட்டு போகிறேன், 2 பேர் இங்கேயே மாற்றிக்கலாம். அங்கே போனால் அவன் கேட்டுக்காரன் காசு கேட்பேன், அப்புறம் தரகம் வந்தானே அவனு ஒரு காசு கொடுக்கணும், இதெல்லாம் தொந்தரவு வேண்டியதில்லை,
இங்கேயே கைத்தை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி கைத்தை மாற்றிட்டானுங்க. மாற்றிட்டு அந்த சிவபக்தன் கேட்குறான், ஐயா ஒரு நேரத்துக்கு எவ்வளவு பால் கறக்கும்? நீங்கள் ஒன்றும் சந்தேகமே படாதீங்க. அந்த காலத்தில் கலையத்தில் தான் பால் கறக்க, மண் கலையத்தில். காலையில் ஒரு கலைஞன் கோவிந்தா, பொழுதோடு ஒரு கலைஞன் கோவிந்தான்னாரு. நாராயண பக்தனா செய்வேன். காலையில் ஒரு கலைஞன் கோவிந்தா, மாலையில் ஒரு கலைஞன் கோவிந்தானா சரி 4 படி கலக்கிற கலையத்தில் ஒரு படி கறக்கணும். அப்புறம் மாடு எப்படிங்க வேலைக்கு போகுங்க, காளை மாடு. ஒன்றும் கவலையே படாதீங்க, நான் சிவபக்தனுங்க, சிவன். நான் என்ன பொய்யா சொல்லுவேன்? வண்டியில் போட்டினாலும் சிவசுவான், ஏரில் போட்டினாலும் சிவசுவான், தாம்பூரம் போட்டினாலும் சிவசுவான், எந்த வேலைக்கு போட்டினாலும் சிவசுவாங்க அப்படின்ட்டான். அப்படியே 2 பேரும் வாங்கிட்டு போனாங்க. அந்த பால் கறக்கிறவன் அவன் பொண்டாட்டி பில்லு ஒரு கட்டு கொண்டாந்து வச்சுட்டு, மாட்டை வருவான், மாடு கறவை மாடு வரும் பால் கறக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு கலையை பெரிய கலையை ஒன்று வாங்கி வச்சுட்டு உட்காந்துக்கிறான். அவன் மாட்டை கொண்டு வச்சு தீனி போட்டான், ஃபுல்லாக தின்னுது. கண்ணுக்குத்தி ஆற்றி விட்டு பால் கறக்க பக்கத்தில் போனான். பக்கத்தில் போனோடனே கால் எடுத்து வீசிச்சு பாரு, ஒரு வீசு. கலை தூளாக போச்சு. அடே இது புதுசு, நாளைக்கு போய் காலையில் கறக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த நாளைக்கு காலையில் ஒரு கலையை எடுத்துகிட்டு போனான். அப்போ ஒரு கலை உடைஞ்சிது. அடுத்த நாள் சாயந்தரம் கலையை எடுத்துகிட்டு போனான். அப்போ ஒரு கலை முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில் எடுத்துகிட்டு போனால் அப்போ ஒரு கலை முடிஞ்சது. என்னங்க இது கலைஞ்சி ஆளை நம்ம வீட்டிலேயே கொண்டாந்து வச்சுக்கொள்ள மாட்டேங்குது. அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு வரக்கூடாதுண்ணா. ஒன்றும் கேட்காம இப்படி வாங்கிட்டு வந்து இப்படி நேரத்துக்கு ஒரு கலை உடைக்க நம்ம மாட்டை வாங்கினா கலையும் போய் எங்கே வாங்குறது? அவங்ககிட்ட கேட்டுருக்கணுமில்ல. அடே அவன் மேலே தப்பு இல்லைடு. அவன் சரியாக சொன்னான், காலையில் ஒரு கலையும் கோவிந்தா, பொழுதோட ஒரு கலையும் கோவிந்தான்னு சொல்லி தேடி கொடுத்தா. இப்போதான் புரியுது கோவிந்தான்னு என்னன்னு. புலத்தை சுற்றி வந்து கோவிந்தா கோவிந்தான்னு கொண்டு வாங்க பார்த்துக்கிறீங்களா? சுடுகாட்டில் புளிமேட்டை சுற்றி வந்து கோவிந்தா கோவிந்தான்னு கொடுப்பா. அங்கே தான் கோவிந்தா போட, வேறு இடத்துல கோவிந்தா போட மாட்டான். நான் அவன் சொன்னது புரியாமல் வாங்கிட்டு வந்து அப்படின்னா இந்த மாட்டை கொண்டு போய் காளை மாட்டவன் ஒரு மாதம், டேய் தவிடு போடு, பத்தி கூட போடு, புண்ணாடு போடு, பசும்புல் போடு, எல்லாத்துக்கும் மாடு சும்மா எண்ணெயை சுட்டு விட்டு அப்படியே கீழே வந்து விழுகணும். அப்படி மாட்டை கொடுக்க வச்சேன் காளை மாட்டை. சரி எல்லாம் ஒரு மாதம் மாடு நல்லா சிறப்பாக வளர்ந்து போச்சு. நீ கொண்டு ஏரில் போட்டு இன்னொரு மாட்டை கூட துணை கழிச்சு இதே ஓட்டு போனேன். அந்த மாட்டை பிடிச்சி இந்த பக்கம் மாட்டிட்டு இந்த மாட்டை பா அப்படின்னு நானே கீழே படுத்துக்கிறேன். ஒரு 5-6 நாள் பிடிச்சி பார்த்தான், கலப்பை ஏறி நோய்த்தடி பார்த்தா படுத்துக்குது. சரி இதோட எப்படி படுத்துக்குது, வண்டியை கொண்டு போட்டு பார்த்தான், வண்டி பார்த்தா படுத்துக்குது. இது எதுலையும் நான் போடுறது, அவன் ஒன்றும் எந்த வேலைக்குமே ஒத்து இல்லைங்க. முதலாளியே ஏரில் போட்டுனாலும் படுத்துக்குது, வண்டியில் போட்டுனாலும் படுத்துக்குது, புனையில் போட்டுனாலும் படுத்துக்குது. இந்த காளை மாட்டுக்கு தெரிஞ்சது 2 வேலை தாங்க அப்படிங்கிறான். என்ன 2 வேலை? நிம்மதியாக சாப்பிடும், படுத்துக்கும். இந்த 2 வேலையை தவிர இதுக்கிட்ட எந்த வேலையும் வாங்கக்கூடாதுங்க அப்படின்னா. அப்புறம் உடனே அவன் பொண்டாட்டி வந்தான். அந்த காளை மாட்டை வாங்கிட்டு போனான் பாரு. அவன் பொண்டாட்டியாங்க வாங்க இடத்துல கேட்டெல்லாம் வாங்கிட்டு வரணும். கேட்காம வாயை மூடிட்டு ஊமையாக மாட்டை காளை மாட்டை வாங்கிட்டு வந்துட்டு பார்த்து என்ன பிரயோசனப்படுது? ஒரு வேலைக்கு பயன்படாத மாட்டை எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? இது வேறு 1 மாதமாக வேறு திணி போட்ட செலவு வேறு அப்படின்னா. அடே என் மேலே குத்தமே கிடையாது. அவன் கரெக்டாக சொல்லி கொடுத்தான். ஏரில் போட்டினாலும் பேசுவான், வண்டியில் போட்டினாலும் பேசுவான், சிவசுவான்னு படுத்துக்கு அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே கொடுத்தாவன். நான் தெரியாமல் வாங்கிட்டதுக்கு அவனே சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி சண்டைகள், வைஷ்ணவத்தில் சண்டை. ஒரு இடத்துல ஒரு ஆள் போய் உட்காந்துருந்தார். அந்த குழந்தை ஒன்று வெளியேந்துடுது. அந்த அம்மா சாணியை தேடி பார்த்தாங்க, சாணி கிடைக்கல. கொஞ்சம் சாம்பல், மலை தள்ளுற சாம்பல் போட்டு அள்ளுவாங்க. சாம்பல் கொஞ்சம் கொண்டாந்து போட்டு
அந்த குழந்தையினுடைய மலத்தை அள்ளுனாங்க. உட்காந்துட்டவர் ஒரு வைஷ்ணவ பக்தர் நாமம் போட்டவர் அவர் என்ன சொல்கிறாரு, என்னங்க விபூதியை போட்டு மலை தள்ளலாமா? இதுதான் அவங்க விபூதியினுடைய பெருமை. விபூதி ஆச்சா சாம்பல், இதை போடலாமா அப்படின்னாங்க. அது உங்கள் பெருமாள் அவதாரம் எடுத்தால மச்ச அவதாரம், வராக அவதாரம் அது வந்து தான் சாப்பிட்டு போயிருக்கேன். பன்றி வந்து தான் சாப்பிட்டு போயிருப்பதா, அவர் வராதனால தான் விபூதி போட்டு அள்ள வேண்டியதாக இருக்குது அப்படின்னாங்க. அதுபோல் இந்த சைவர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் உள்ள சண்டை இன்னும் தீர்க்க முடியாது. இன்னும் சண்டை இருந்துகிட்டு தான் இருக்குது. அதாவது சன்மார்க்கத்தில் என்னங்கன்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை துதிக்கணும், மற்ற கடவுளை மதிக்கணும். அதை நாம் எழுச்சி பேசக்கூடாது. அவன் இஷ்டம் கும்பிட்றான், அவன் நம்மையார் குறை சொல்லுவானே. நம்ம கடவுளை துதி, அவன் அடுத்த கடவுளை மதி அப்படின்னு தான் அர்த்தம். நடராஜா கோயில் 4 கோயில் தெற்கு பார்த்த கோயில்னு சொன்னோம். எது தெரியுமா உங்களுக்கு? எது தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தெற்கு திசை தானே ஞானத்துக்குள்ள திசை. தெற்கு பார்த்த கோயில் நடராஜா கோயில் தெற்க பார்த்தது. ரங்கநாதரன் தெற்க பார்த்து தான் படுத்துக்கிறாரு. குடதிசை முடியை வைத்து, குடதிசைனா மேற்கு திசை. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகும் மாலோ என் செய்யேன் உலகத்தீரே அப்படின்னு திருமங்கையாழ்வார் பாடுறார். தெற்க பார்த்து ஆடுறார். ஸ்ரீரங்கம் கோயில் தெற்க பார்த்தது, நடராஜா கோயில் தெற்க பார்த்தது, ஆவுடையார் கோயில் தெற்க பார்த்தது. ஆவுடையார் கோயில் மாணிக்க வாசர் கட்டுது. அங்கே ஒரு நாளைக்கு போயிட்டு வாங்க. எங்கள் அண்ணதான் நடக்குதாங்க 30 வருஷமாக. 30 வருஷமாக ஐப்பசி அண்ணாபிஷேகத்துக்கு நாங்கள் அங்கே இருப்போம். 30 வருஷமாக நடக்குது. 33 வருஷமாக அது. ஐப்பசி அண்ணாபிஷேகம் பௌர்ணமியும் அசுவனியும் இணையிற நாள். பஞ்சாயத்தில் போட்டிருப்பான், அண்ணாபிஷேகம்னே போட்டிருப்பான். ஆவுடையார் கோயில் தெற்க பார்த்தது. இன்னொரு கோயில் எல்லாருக்கும் தெரிஞ்சது இன்னொன்று, சிதம்பரமா? இதே சொல்லுங்க, சொல்றியா? கடலூரா? வடலூர் இங்கே இருக்கிற கோயில் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒருத்தர். வடலூருங்க, வடலூர். இது உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சு நினைக்கிறேன். ஒருத்தரும் ஒன்றும் வாங்கி சொல்லாமக்கிறீங்களே. வடலூர், சிதம்பரம், ஸ்ரீரங்கம், ஆவுடையார் கோயில். இந்த 4 கோயில் தெற்க திசை, ஞானத்தை கொடுக்குற திசை இது. வடலூருக்கு முன்னோடி அதை பார்த்து தான் வடலூர் ஞான சபையை அமைஞ்சது. சிற்சபை, பொற்சபை, ஞான சபை 3 அங்கே இருக்குது. சிகப்பு விளக்கு, பச்சை விளக்கு, மஞ்சள் விளக்கு 3 விளக்கு எரியுதுங்க. அவ்வளோதான். மூலஸ்தானத்தில் வேறு ஒன்றும் கிடையாது. சிவப்பாக எரியிறது, நடுவு எரியுது, அதுதான் ஞான சபை. வலது பக்கம் எரியிறது மஞ்சளாக எரியும், அது சூரியன். சூரிய வெயில் மஞ்சளா வெள்ளையா? மஞ்சளுங்க. சூரிய வெயில் மஞ்சள். அது வள்ளலாரே சொல்கிறார், வெயில் இது மஞ்சள் நிறமேனும் விவேகர் சொல் கேட்டறிந்தும் அப்படின்னு பாடுறார் அம்மைப்பதிகத்தில். ஒரு சந்திரன் பச்சை, சந்திரன் தாங்க பச்சை. பச்சை விளக்கு எரியுது. இங்கே தான் சிற்சபை, பொற்சபை, ஞான சபை. இந்த 3 அங்கே ஆவுடையார் கோயிலில் அங்கே நந்தி கிடையாது, கொடிமரம் கிடையாது, பலிபீடம் கிடையாது. இங்கேயும் நந்தி கிடையாது, கொடிமரம் கிடையாது, பலிபீடம் கிடையாது. அங்கேயும் 5 பிரகாரம், இங்கேயும் 5 பிரகாரம். அதனால் சாகரக்குள்ளே ஒரு நாளைக்கு ஆவுடையார் கோயிலுக்கு போயிட்டு வந்தது. அவசியம் போயிடணும். மாணிக்க வாசகரை போகிற போது அதை பரஞ்சோதி முனிவர் சொல்கிறாரு,
திருவிளையாடல் புராணத்தில் பொருங்கடல் அநீகமோடு, பொருங்கடல்னால் படைகளை கூட்டிகிட்டு போகிறார், அநீகம்னா போர் படை. பொருங்கடல் அநீகமோடு போய் புறவடுத்த இருங்கடம் அளப்பில கடந்து எழுபிறப்பாம் கருங்கடல் கடக்க வருவார். நாம் பிறவிக்கடலுங்கிறது 7 கடல், ஒரு கடல் இல்லை, இது 7 கடலை கடக்கணும். எழுபிறப்பாம் கருங்கடல் கடக்க வருவார், கருணை வெள்ள பெருங்கடல் நிறைந்துரை பெருந்துரை அடைந்தார். கருணை வெள்ள பெருங்கடலாமா அங்கே இருக்கிறவர், எங்கே ஆவுடையார் கோயில் இருக்கிறவர். இப்போ திருப்பரந்துரை நகரத்தில் இருக்கிறது மாணிக்கவாசகர் கட்டின கோயில், கட்டி வைத்த கோயில். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது ஆதி கைலாசநாதர் கோயில். அங்கே போயிட்டு வாங்க. அங்கே போனீங்கன்னா ஆதி கைலாசநாதர் கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த கோயில் தான் இருக்கிற இறைவன் தான் மாணிக்கவாசகர் ஆட்கொண்டது. அங்கே போகிற போது இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்தாரு. எப்படி? நெருப்பு வடிவம், செந்தழல் புரை. திருப்பலியல்சியில், திருவாசகத்தில் நீங்களாம் தினம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கணும். செந்தழல் புரை திருமேனியுங்காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலுங்காட்டி அந்தணல் ஆவதுங்காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே வெள்ளி எழுந்தருள்வாயே முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் அப்படிங்கிற பாட்டு. செந்தழல் புரை திருமேனியுங்காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலுங்காட்டி அந்தணல் ஆவதுங்காட்டி வந்தாண்டாய் சொல்கிறார்ல, அது ஆதி கைலாசநாதர் கோயில் தான். வடநாட்டு ஒரு மன்னன் ஆண்டு வந்தான், வடநாட்டு. அவன் பேர் இரணியவர்மன், ஞாபகமாக வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் சொல்கிறது நீங்கள் எந்த புராணத்திலையும் படிச்சிருக்க மாட்டேங்க. வடநாட்டை ஒரு மன்னன் ஆண்டான், அவன் பேர் இரணியவர்மன். அவனுக்கு என்னாச்சு, பொருட்செல்வத்து மேலே ஆசை இல்லாமல் போயிடுச்சு. ஆசை இல்லாத அப்புறம் எதுக்கு இல்லத்தில் இருக்கிறது? ஆசை இல்லைன்னா சாமியாராக போக வேண்டியதானே. பொருள் செல்வமே நாட்டு ஆள்றக்கே அவனுக்கு பிடிக்கல. அருள் சம்பாதிக்கணும் எண்ணம் வந்துடுது. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், அச்செல்வம் செல்வத்துள்ளான் தலைங்கிறான் வள்ளுவன் அருளுங்கிற அதிகாரத்தில். அந்த நாட்டையெல்லாம் தன்னுடைய வாரிசுகிட்ட கொடுத்தப்பா, நீங்கள் ஆட்டுக்குங்க, எனக்கு இது வேண்டாம், நான் தென்னாடு போய் அருளடையணும். வடநாட்டில் ராமபக்தி, பெருமாளை கும்பிடுவாங்க. அங்கே இங்கே தான் சிவபக்தி. திசையனைத்திலும் தென்திசை, அப்படி மாதவம் செய்த தென்திசைங்கிறார் சேக்கிலார். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திரு தொண்ட தொகை தர போதுவார் அப்படிங்கிறார் பெரிய புராணத்தில். இது மாதவம் செய்த தென்திசை போகணும் நான் அப்படின்னு ஏராளமான தங்கத்தையும் வெள்ளியும் எடுத்துகிட்டு அவனுக்கு வேண்டிய துணைக்கு வேண்டிய ஆளு படையெல்லாம் கூட்டிகிட்டு அந்த மன்னன் புறப்பட்டு வரான். புறப்பட்டு வர்ற வழியில் திருக்காலத்தி வாயுவுக்குள்ள ஸ்தலம். திருப்பதி போனீங்கன்னா ரேணுகுண்டாங்கிற இடத்துல இறங்கணும். ரேணுகுண்டாவில் இறங்கினா அப்போ திருப்பதிக்கு பஸ்ஸு போகுது. அதுக்கு முன்னால் ஆறு ஓடுது, பொன்முகலி ஆறு ஓடுது. கோயிலுக்கு முன்னால் பொன்முகலி ஆறு ஓடுது. அதில் போய் குளிக்கணும். குளிச்சுட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டு வரலாம். இல்லைன்னா ராகு ஏது தோசை வைக்கிறதோ அங்கே போயிட்டு வரலாம். அங்கே ராகு ஏதுக்கு நிவர்த்திக்காக சடங்கு பண்ணுவாங்க. அங்கே தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. சாமி தனியாக இருப்பார், போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. திருக்காலத்தில் போய் அங்கே சாமி கும்பிட்டான். கண்ணப்ப நாயனார் வழிபட்ட ஸ்தலம் இல்லையா, அங்கே போய் பார்த்துட்டு வழிபட்டு அப்படியே வந்தான் திருவண்ணாமலைக்கு. திருவண்ணாமலை வந்து அண்ணாமலையாரை உண்ணாமலையை கும்பிட்டான். ஆதி நடமாடும் மலை அன்றிருவர் தேடும் மலை ஜோதி மதி ஆடரவன் சூழும் மலை நீதி தழைக்கும் மலை ஞானத்தபோதனரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. குகை நமச்சிவாயர் பாடுறார் இந்த பாட்டு. ஆதி நடமாடும் மலை
அன்று இருவர் தேடும் மலை ஜோதிமதி ஆடர வஞ்சூழும் மலை நீதி அழைக்கும் மலை ஞானத்த போதனரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை உண்ணாமூலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன். திருஞான சம்பந்தர் பாட்டு. அங்கே வந்து அண்ணாமலையார 7 முறை வலம் வந்தானுங்க. இனிமேலாலும் செய்யுங்க, எப்போ போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் உங்கள் வழிபாடு நிறைவேற வேணா 7 முறை வலம் வரணும். அப்போ தான் அது முழு வழிபாடுன்னு அர்த்தம். பெரிய ஆலயங்கள் பூரா 7 பிரகாரம் இருக்குது. சிதம்பரத்தில் 7 பிரகாரம். அது இப்போ 2 பிரகாரத்தெல்லாம் ஊர் வீடுலாம் கடை கட்டியே தெரியாமல் போயிடுது. மொத்தம் 7 பிரகாரம். ஸ்ரீரங்கம் 7 பிரகாரம். அதுபோல் 7 முறை வலம் வரணும். குடும்ப கோஷம்னு வள்ளல் பெருமான் ஒரு பதிகம் பாடிக்கிறாங்க. அதில் 7 முறை வலம் வரணும்னாலே சொல்கிறாங்க, சாமியே சொல்கிறாங்க 7 முறை வலம் வரணும். அதுபோல் அந்த கோயிலை வலம் வந்து அப்புறம் விருத்தாச்சலம் வந்தான். விருத்தாச்சலம் வந்து அங்கே பழமரநாதர்னா பழைய இல்லை, பழம் இருக்குல்ல, பழம் மலையாக இருக்குது, கிழட்டு மலை இல்லை, பழமலைநாதர். அங்கே தான் சுந்தரமூர்த்தி சாமி 12,000 பவுன் வாங்குதுங்க. யாருக்காவது பணம் வேணும் அங்கே போய் சாமி கொடுங்க, சாமி பவுன் கொடுப்பாரு. 12,000 பவுன் வாங்கிட்டு ஐயா இதை கொண்டு போனேன் எவனா திருட பண்ணிட்டு போயிடுவேன். இங்கே ஆற்றுல போடுறேன், திருவாரூர் கமலாலயம் குளத்தில் கொண்டாந்து கொடு அப்படின்னு கேட்குறாரு. பாருங்க, ஏடிஎம் எப்போ வந்தது? அன்னைக்கே வந்துடுது ஏடிஎம். இன்னைக்கு தானே ஏடிஎம் வந்துருக்குது. ஆற்றுல போட்டு குளத்தில் இருக்கிற ஏடிஎம் வருமா? சேற்றிலிட்ட நிலையா புன்னெறியோர் தமைக்கூடி ஏற்றிலிட்ட திருவடியை எண்ணியர் புண்ணை எல்லாம் ஆற்றிலிட்டு குளத்தெடுத்த அருட்தலைமை பெருந்தகையே எண்ணி அரும் புண்ணையெல்லாம் ஆற்றிலிட்டு குளத்தில் எடுத்த அருட்தலைமை பெருந்தகையேன்னு வள்ளலார் பாடுறார். ஆளுடைய நம்பிகள் அருள்மாலையில் 10 பாட்டு படிக்கிறாங்க. ஆளுடைய பிள்ளை அருள்மாலை 10, ஆளுடைய அரசு 10 பாட்டு, நம்பியை 10 பாட்டு, அடிகள் 10 பாட்டு. அதுபோல் எல்லா ஸ்தலங்களையும் வழிபட்டு இன்று முதுகுன்றை நின்று மலர்தூவி என்று மேத்துவார்க்கு நன்று மின்பமே திருஞான சம்பந்தர் பாடிக்கிறார். சுந்தரமூர்த்தி சாமியும் பாடிக்கிறார். அருணகிரிநாதர் பாடிக்கிறார். விருத்தாச்சலத்துக்கு ஒரு ஏன்னா பக்கத்தில் இருக்கிறனால ஒரு தடவை போயிட்டு வாங்க. விருத்தாச்சலத்துக்குன்னா 5 கொடிமரம். 5 கொடிமரம்னா சாமிக்கு மட்டும். அம்மன் கோயில் இருக்கிற மரம், விநாயகர் கோயில் இருக்கிற மரம், முருகன் கோயில் இருக்கிற மரம்லாம் சேர்த்தாம எந்த சிவாலயத்திலையும் 5 கொடிமரம் உள்ள கோயிலே 5 கிடையாது. விருத்தாச்சலம் மட்டும்தான் 5 கொடிமரம், 5 நந்தி, 5 விநாயகர், 5 முருகன், 5 அம்பாள், 5 சாமி, 5 தலைவிருஷம், 5 தீர்த்தம். 5 தீர்த்தங்க. உள் மண்டபம் 5 மண்டபம், வெளி மண்டபம் 5 மண்டபம். அவசியம் போய் விருத்தாச்சலம் போயிட்டு வந்துருங்க. விபசித்த முனிவர் கட்டின கோயில், ஒரு முனிவர் கட்டின கோயில் அது. விபசித்த முனிவர்னு ஒரு முனிவர் அந்த கோயில் கட்டினது. அதெல்லாம் வழிபட்டுட்டு சிதம்பரம் போனாங்க. சிதம்பரம் தில்லைன்னு ஒரு செடி, தில்லை செடி, தில்லைன்னு ஒரு ஒரே காடாக மண்டி கிடக்குங்க. அந்த காட்டுக்குள்ளே பூந்து போனாங்க. போனால் ஒரு பெரிய குளம் இருக்குது. குளம், அந்த குளத்தில் போய் இந்த கூட்டிட்டு போன படையெல்லாம் போய் நிழல் தங்க கப்பால் சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாம் போய் அதில் குளிக்கிறாங்க. மன்னனும் போய் குளித்தான். இரணையவர்மன் போய் குளித்தான். அந்த குளத்தில் இறங்கினான். இறங்கி உள்ளே முழுகுனான் பாருங்க. உள்ளே முழுகுனா ஓம் ஓம் ஓம்னு சத்தம் கேட்குது. வெளியே வந்து பார்க்குறான். எங்கடா ஓம் ஓம்னு சத்தம் கேட்குது, ஒரு ஆளையும் காணாமல் அப்படி சொல்லி அப்புறம் இருக்கா முழுகிறான். அப்புறம் ஓம் ஓம்னு சத்தம் கேட்குது. அப்புறம் இருக்கா முழுகிறான். அப்புறம் ஓம் ஓம்னு சத்தம் கேட்குது. அப்புறம்தான் உள்ள முழுகி தண்ணிக்குள்ளேயே கண்ணை திறந்து பார்க்குறான். கண்ணை திறந்து பார்த்தா ஆதியாய் நடுவும் ஆகி
அளவிலா அளவுமாகி ஜோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாயானுமாகி பொதியா நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி. நடராஜ பெருமான் ஆடுறாரு. ஆதியும் முடிவுமில்லா அற்புத திருக்கூத்தாடுறாரு. மாதொரு பாகம் நோக்கி மண்ணை சிற்றம்பலத்தில் ஆதியும் முடிவும் இல்லா அற்புத திருக்கூத்த முதல் அவன் தாங்க கண்டான். நடராஜாவுடைய ஆனந்த கூத்த இரணியவர்மன் தான் குளத்தில் பார்த்தான். சிவகங்கைன்னு அந்த குளத்துக்கு பேர். எப்போ போனாலும் அதில் இறங்கி குளிச்சுட்டு வாங்க. நாங்கள் விருத்தாச்சலத்தில் வடக்கு வீதியில் ஒரு சாமியார் இருந்தார். அவர் நாங்களும் ஒரு சிவன் ராத்திரிக்கு போனோம் சிதம்பரத்துக்கு. நீ போகிறான் சிதம்பரத்தை எழுந்திட்டு வரலான்ட்டு அங்கே போய் குளத்தில் குளித்தோம். நாங்கள் குளிக்க போனால் அப்படியே கரையில் உட்காந்துட்டு தண்ணி அள்ளி ஊற்றி உள்ளே போய் நீந்துற பழக்கம் எங்கிட்ட இல்லை. நீச்சல் தெரியாத நீந்துறதில்லை. அவர் உள்ளே போய் நீந்தினார். அங்கே ஒரு காவலாளி போட்டுக்கிறாங்க. காவலாளி அவன் என்ன பண்ணா, யோ சாமியார ஏறு மேலே அப்படின்னா. இந்த ஆளுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. சிவன்ராத்திரி அன்னைக்கு வந்து இந்த பயலுக்கு இப்படி திட்டு வாங்கிட்டோமே அப்படின்னு வருத்தமாக போச்சு. ஆனால் குளிச்சுட்டு வர்றபோது என் கூட சொன்னார், என்னங்க இன்றைக்கி இவங்கிட்ட இப்படி காவல்காரன் திட்டு வாங்கிட்டோமே அப்படின்னு. அவன் என்ன சொன்னான்னு கேட்டையா அப்படின்னு. என்ன சொன்னான்? கீழே இறங்க என்ன சொன்னான்? மேலே தானே யார சொன்னான்? மேலே ஏற சொன்னா அதுக்கு என்னையா வந்து உனக்கு மேலே ஏறியா? நீ ஏன்டா நீ கீழே இறங்குற மேலே ஏறான்னு தானே சொல்லிக்கிறான் அப்படின்னு. அவன் ஒரு நல்ல சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. இந்த மன்னார்குடி பக்கத்தில் உங்களுக்கு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊர் தான் புவனந்தநல்லூர். அந்த ஊருக்கு நாங்கள் முத போனோம். யாருமே தெரியாதுங்க. பாலசுப்ரமணியம் பிள்ளைங்க நாங்கள் அப்புறம் பழக்கமாச்சு. அப்புறம் அங்கே எல்லோரும் தெரியும். அந்த ஊரில் சிவன் கோயில் இருக்கிறது கொஞ்சம் மேற்கு போனால் தான் தெரியும். அந்த நடுவீதியில் நின்று பார்த்தா தெரியும். அந்த குளத்துக்கிட்ட நின்று பார்த்தா சிவன் கோயில் தெரியாது. அப்புறம் ஒரு ஆள் நல்லா ரோட்டில் எல்லாம் விபூதி பட்டை போட்டு உத்தராட்சம் போட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தார். குடிக்கலாம். நீங்கள் கொடுங்க, எல்லாம் கொடுங்க. இப்போ இடையில எவ்வளோ பேசலாமா? அதனால எல்லாம் விபூதி பட்டை போட்டு வெளியே வந்து நின்னார். இதெல்லாம் விபூதி குங்குமம்லாம் உத்தராட்சமெல்லாம் போட்டுக்கிறாரு. இவர்கிட்ட போனால் கோயில் எங்கேன்னு கேட்டால் சொல்லுவார் அப்படின்னு நினச்சிட்டு அவர்கிட்ட போய், ஐயா இந்த ஊரில் சிவன் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டான். அவன் என்ன சொல்கிறான், என்ன உன்ன மாதிரி வேலை இல்லாதாலும் நினச்சிட்டியானியா போயா அப்படிங்கிறான். அதை கேட்ட உடனே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். வேலை இல்லாதாலும் சொன்னாங்க. எங்களுக்கு என்ன வேலை? ஒரு வேலை இல்லையாச்சா? அப்புறம் அந்த ஊரில் பேசணும், இரவு பேசணும். பேசி முடிச்சோடனே எங்களுக்கு இங்கே வந்து தான் ஒரு உபதேசம் கிடச்சிது. இறைவன் எங்களை வேலை இல்லாத ஆளுன்னு இறைவன் எங்களுக்கு பட்டம் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நாங்கள் வேலை இல்லாத ஆள், அதனால தான் சும்மா பார்த்து கிடைக்கிறோம். அவன் சொன்னது எவ்வளோ பொருத்தமாக இருப்பாருங்க. அன்னைக்கு சொன்னது இன்றைக்கி நடக்குது அப்படின்னு சொன்னோம். அந்த ஆள் அப்புறம் அந்த கூட்டத்தில் மன்னிப்பு கேட்டார். நான் உங்களுக்கு தெரியாமல் சொல்லிட்டேங்க, இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு எங்களுக்கு தெரியல,
அதெல்லாம் நீ நல்லதையா சொன்ன. நீ சொன்னதை நீ வயது வயதாலும் வயதிடுமின் வாழ்த்தென கொண்டுடுவேன் வல்லார சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொன்னோம். உடனே கீழே குனிஞ்சு பார்த்தா நடராஜா உள்ள சிலை ஆடுது. அந்த மன்னன் 64 கலையிலையும் வல்லவன். கலை உணர்வு இல்லைன்னா அவனுக்கு எப்படிங்க அருள் உணர்வு வரும்? எந்த அளவு கலையை உணர்றோமோ அந்த அளவு தான். கல்லார் நெஞ்சில் நில்லார் ஈசன். எந்த அளவு கற்கிறோமோ அந்த அளவு தான் ஈசன் உள்ளே இருப்பான். அதுபோல் எல்லாம் படித்ததுனால தான் அவனுக்கு பொருள் மேலே ஆசை இல்லாமல் போச்சு. உடனே ஒரு மர பலகை எடுத்து அடிக்கடி அந்த உள்ள முழுகி 100 தரம் முழுகியிருப்பான். ஒவ்வொரு தரம் முழுகிட்டு வந்து அந்த உருவத்தை அப்படியே எழுதினான். எந்த உருவத்தை பார்த்தான குளத்துக்கரையில் அதை அப்படியே அந்த பலகையில் எழுதிட்டான். ஓவியத்தில் மிகச்சிறந்த வல்லவன். ஓவியத்தில் இன்றைக்கி ரவிவர்மா ஓவியம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படியே உயிர் இருக்கிற மாதிரியே தெரியும். 2 டிராயிங் மாஸ்டருக்கு போட்டி போட்டாங்க. உங்கள் ஓவியத்தில் என்ன ஏமாத்துங்க, என் ஓவியத்தில் உங்களை ஏமாத்தணும்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டாங்க. எப்படிடா ஏமாத்தலாம்னு ஒருத்தன் யோசனை பண்ணான். உடனே அண்ணா எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு அவனை கூப்பிட்டு போனான்னு ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் சாப்பிட்டு இலையை எடுத்துகிட்டு போனான். எங்கே கை கழுவுறதுக்கு எங்கே போகணுன்னு கேட்டான். இலை அவன் ஒரு ஓவியம். தினங்க வழி கதவு திறந்து வச்சுக்கிறேன் இவ்வளோ பார்க்கண்ணா. கதவு படம் வரைஞ்சி வச்சுக்கிது, கதவு திறந்து வச்சுக்கிற மாதிரி உள்ளே போய் செவத்தில் மோதிட்டான். ஆடாடா இப்படி ஏமாற்றி போட்டானே நம்மளை. அப்போ ஓவியன் எவ்வளோ கெட்டிக்காரனா இருப்பான்னு பாருங்க. பார்த்தா கதவை திறந்து வச்சுக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு ஓவியம் போய் மோதுறான். இந்த பையனை நாம் ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லி 2-3 மாதம் கழித்து நான் ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போய் டேபிளில் உட்கார வச்சு, என்னங்க சாப்பிட கூப்பிட்டு வந்தீங்களே, என்னென்னுங்க உங்களுக்கு தான் முன்னால் எல்லாம் வாழைப்பழம் இருக்குது, மாம்பழம் இருக்குது, கொய்யாப்பழம் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, என்ன பழம் வேணால் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னா அது படமாக எழுதி வச்சுக்குது. பார்த்தா படம் வச்ச மாதிரியே இருக்குது. அது மாதிரி கலைஞன் அவன் மிகச்சிறந்த கலைஞன். அப்படியே நடராஜோடைய உருவத்தை எழுதிட்டான். எழுதிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற சிற்பிகளுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்தான். இந்த சிற்பிக்கிறாங்களே சிற்பிகள், ஆசாரி 5 ஆசாரிக்கிறாங்க. 5 ஆசாரி. 1 தச்சு வேலை செய்கிறவன் தச்சன், ஒருத்தன் கொல்லன், பொன்செய் கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் அப்படின்னு பாண்டிய நெடுஞ்செழியை சொல்லிட்டு உயிர் விடலாம். என் உயிர் அவன் சொல்ல கேட்டு என் உயிர் போச்சேன்னு சொல்லி உயிரை விட்டு செங்கோரை நிமித்தினான். அதுபோல் அவன் கொல்ல இரும்பு வேலை செய்கிறவன். அது பொன்செய் கொல்லன்னா பொற்கொல்லன்னு அர்த்தம். அடுத்து இன்னொன்று கல் வேலை செய்கிறவங்க, கல் சிப்பி, கல்லில் சிலை செய்கிறவங்க. இன்னொன்று பஞ்சலோகத்தால் சிலை செய்கிறவங்க, பஞ்சலோகத்தால் செய்வாங்க. இன்னொன்று மரத்தால் செய்வாங்க, மரத்தால். இந்த உலகத்தில் ஆசாரி இல்லாமல் எந்த வேலை நடக்குதுன்னு நாங்கள் ஒரு கூட்டத்தில் கேட்டோம். ஒரு கூட்டத்தில் பேசணும். ஒரு பையன் எந்திரிச்சு, சுவாமி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசாரி வேண்டியது இல்லைங்க, ஐயர் வரணும், மேளம் கொட்டணும், சொந்தக்காரெல்லாம் வரணும், மொய் வைக்கணும், சமையல்காரன் வரணும், சமைக்கணும், சாப்பிடணும், போக வேண்டியது தாங்க, கல்யாணத்துக்கு ஆசாரி வேண்டியது இல்லைண்ணா. உடனே நாங்கள் கேட்டோம், ஏப்பா ஐயர் சொல்கிற மந்திரம் சொல்லியாச்சுன்னா எந்திரிச்சு போனா சொல்லிடுறாங்க, கல்யாணம் முடிஞ்சதுன்னு சொல்கிறானா, சோறு தின்னாச்சுன்னு எல்லாம் போனா சொல்கிறான். ஆசாரி செஞ்ச தாலி கழுத்து நேர்னா தான் கல்யாணம் முடியும். தச்சு இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. விவசாயம் பண்ணணுமா ஆசாரி வேணும், வீடு கட்டணுமா ஆசாரி வேணும், நெசவு நெய்யணுமா ஆசாரி வேணும். அதனால தான் விஸ்வ பிரம்மான்னு பேர். பிரம்மா எப்படி 5 தொழில் செய்கிறாரோ அவங்க 5 தொழில் செய்கிறாங்க. அந்த காலத்தில் அத்தனை ஆசாரிகளும் சைவமாக இருந்தாங்க. அசைவம் வீட்டில் போய் சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு ஆசாரி சைவமாக இருப்பாங்கன்னா சந்தேகமாக இருக்குது.
அமாவாசை அன்னைக்கு வேலை செய்ய மாட்டாங்க. இருக்காங்களே அன்னைக்கு யார் ஆசாரி? யார் கண்ணாடி போட்டுக்கிறது? சைவமா? சைவமா? 100 மார்க்கு. பரவாயில்ல. ஆசாரி குலத்தில் வந்து அவங்க ஐயரு பூணூல் கொடுத்தவனே வந்தாங்க. ஆசாரி தாங்க. அவ்வளோ உயர்ந்த குலங்க அது. இன்றைக்கி எல்லாம் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி குடியும் கடியும் வந்து அவங்க குலத்தையே வீணாகி போட்டுது, ஆகி போட்டுது. அதுபோல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆசாரிகளை பொற்கொள்ளர்களை பூரா வர சொன்னான் அவன். ஏராளமானவர் வந்துட்டாங்க. தங்கத்தை கொடுத்து, இந்த படத்தை பார்த்துக்க, இதே மாதிரி நடராஜா சிலையை வார்த்து கொடு அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அந்த சிலை எப்படி செய்வாங்கன்னா மெழுகில் செய்வாங்க. மெழுகில், தேன் மெழுகில் செஞ்சு இந்த பேப்பரில் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒப்பு நோக்குவாங்க. அளவு, உயரம், எடை, கை, கால் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு ஒப்பு நோக்குவாங்க. ஒப்பு நோக்கி பார்த்து எல்லோரும் அப்புறம் அந்த சாஸ்திரம் படித்தவங்கெல்லாம் வருவாங்க. வந்து பார்த்து இது கரெக்டாக இருக்குது, இது சிலையை ஊற்றிடலாம் அப்படின்னு அவங்க எல்லோரும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், சிலை கரெக்டாக இருக்குதுன்னு. அப்புறம் அதுக்கு மண்ணை போட்டு அப்புவாங்க. மண்ணை போட்டு ஒரு தடவை ஏமா மூடிடுவாங்க. அதுக்கு மேலே அப்புறம் கம்பி சுற்றுவாங்க. கம்பி சின்ன சின்ன கம்பி நிறைய சுற்றுவாங்க கம்பி. அப்புறம் ஒரு தடவை மண் போடுவாங்க. அப்புறம் அதுக்கு மேலே ஒரு தடவை இந்த மாதிரி 7 தடவை கம்பி சுற்றி அதை காய வச்சுருவாங்க. அந்த பின்பக்கத்தில் அடிப்பக்கம் இருக்கிற கால் இருக்குல்ல, கால் பக்கத்துலேயே இவ்வளோ ஓட்டை விட்டுருப்பாங்க. ஓட்டை இப்படி சொரையாட்டை வச்சுருப்பாங்க. சொரையாட்டம் இருக்கு. அது என்ன செய்வாங்கன்னா அதை காய்ஞ்ச பிறகு அந்த மண் உருண்டையை நெருப்பில் போட்டு சுடுவாங்க. நாங்கள் நிறையா சிலை வார்த்ததை பார்த்துக்கிறோம். எங்களுக்கு எத்தனை சிலை வார்த்து கொடுத்தோம் கோயில்களுக்கு. 34 கோயில் கட்டி கும்பாசம் பண்ணிக்கிறோம். அந்த சிலை வாக்குறது நாங்கள் பார்த்துருக்குறோம். அந்த சிலையை தலைகீழாக வச்சு நெருப்பை சுற்றியும் போட்டு எரிப்பாங்க. அந்த மண்ணுரட்டை நெருப்பு மாதிரி ஆயிரும். அதுக்கு பிறகு தங்கங்காத்திருக்குன்னு ஒரு குவளை இருக்குது, மண்ணாலான குவளை. அதில் தங்கத்தை காய்ச்சியாக உருக்குவான். இந்த பஞ்சலோகத்தை அதில் போட்டு உருக்குவான். உருக்கே தூக்கிறதுக்குன்னு அது கையில் பிடிச்சலாம் தூக்க முடியாது. அதுக்கு ஒரு கருவி இருக்குது. அதை இப்படி வச்சு 2 பேர் பிடிச்சி தூக்கிட்டு வந்து இந்த கால் வழியாக ஊற்றுவாங்க. கால் வழியாக ஊற்றினா முதல்ல போய் தலைக்கு தான் போகும். அப்புறம் அதுக்கு மாதிரி ஊற்றி அது 1 வாரம் எடுத்து போட்டுருவாங்க. 1 வாரம் வெளியே போட்டுருவாங்க. ஜூடானோணுமில்ல. 1 வாரம் கழிச்சு எடுத்து பார்த்தாங்கன்னா நடராஜா சிலை இந்த கை இல்லாமல் இருக்குது. அதுக்கு பிறகு அப்புறம் 10-15 நாள் வேறு சிலை செஞ்சு அப்புறம் தந்தை உருக்கி ஊற்றுனாங்க. அப்புறம் பார்த்தா இந்த கை இப்படி இல்லாமல் இருக்குது. அப்புறம் ஒரு தரம் செஞ்சு பார்த்தாங்க, இந்த கை இல்லாமல் இருக்குது. அப்புறம் ஒரு கை பார்த்தா தூக்குற காலை காணும். இப்படியே ஒரு 5-6 தரம் செஞ்சு பார்த்தாங்க. குறையாகி போச்சு. அரசன் சொன்ன நாள் வந்துடுது. தினம் கேட்டுக்கிறான். தினம் என்ன சிலையாச்சான்னு. அப்புறம் அரசன் என்ன சொல்கிறது? அரசர் வந்து கேட்டால் என்ன சொல்கிறது தெரியலையே. நாளைக்கு அரசர் வருவார். ஏங்க, ஆண்டவனுடைய அருள் இல்லாமல் சிலையை வார்க்க முடியுமா? கம்பர் 10,000 பாடல் பாடினார். கம்பர். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை 10 கம்பர்னு பேர். 1,00,000 பாடல் பாடினார் அவர். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய சிஷியர் தான் சாமிநாதையர். மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய குருநாதர் தியாகராஜ செட்டியார், பூவாளூர். 10 கம்பர்னு பேர் அவருக்கு. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மகாவித்வான்னு அவருக்கு பேர். திருவாடுதுறை ஆதீனத்தில் இருந்தார். கம்பராமாயணம் பாடி முடித்தார். ஒரு அரசனுக்கு ஒரு ஆசை. அரசனுக்கு இந்த புலவர்களை கூப்பிட்டு என் மேலே ஒரு ராமாயணம் பாடுங்கன்னாரு. ராமன் மேலே எப்படி ராமாயணம் பாடுனீங்களோ, ராமனையும் சீதையும் வச்சு என் மேலே ஒரு ராமாயணம் பாடு, எவ்வளோ சினமானாலும் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. உடனே அவங்க 100 பேர் வந்தாங்க. அரசே, ஆனந்தமாக பாடணும், ஆனால் 1 வருஷம் ஆகும். 1 வருஷத்துக்கு எங்களுக்கு சாப்பாடு போடணும், மிகச்சிறந்த உணவு 3 வேளையும் கொடுக்கணும், அதுபோக நாங்கள் என்ன சன்மானம் கேட்குறோமோ அத்தனையும் கொடுக்கணும்.
அப்போ தான் முடிவு பண்ண ஒரு வருஷம் சும்மா சாப்பாடு சமைச்சு போடுறான். புலவர் பூரா திண்டு படுத்து தூங்குறானுங்க. அரசன் கேட்டால் என்னப்பா எத்தனை எழுதிக்கிறீங்க? 4000 பாட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 7 மாதம் ஆச்சு, எவ்வளோ எழுதிக்கிறீங்க? 5000 பாட்டு எழுதி வச்சுக்கோங்க. வருஷமாக போது எவ்வளோ எழுதிக்கிறீங்க? 9000 பாட்டு எழுதி வச்சுக்கோங்க. 10,000 எழுதி வச்சுக்கோங்க. எப்போ அரங்கேற்றலாம்? நாளைக்கே வச்சுக்கலாங்க. ஒரு பாட்டு எழுதலை, நாளைக்கே வச்சுக்கலாங்க அப்படிங்கிறான். உடனே அந்த அரங்கேற்றத்துக்கு ஆரம்பிக்கிற போது அரசங்கிட்ட போய், அரசே ராமாயணம் 10,000 பாட்டு எழுதியாச்சு, ஒரு இடத்துக்கு மட்டும் எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, அந்த ஒன்றை சொன்னீங்கன்னா ராமாயணத்தை அரங்கேற்ற வேண்டியது தான் அப்படின்னாங்க. அது நீங்களே என்னென்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. என்னப்பா சொல்லணும்? ராமன் பொண்டாட்டி சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். உங்கள் பொண்டாட்டியா யார் தூக்கிட்டு போனாங்கன்னு சொன்னீங்கன்னா ராமாயணத்தை முடிச்சிடலாம். சொல்லுவாடா, உங்கள் பொண்டாட்டி யார் தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்லுவாடாவே. போங்கடா யோகி போயிடல, உங்களுக்கு ராமாயணம் வேணாம் ஒன்றும் வேண்டாம் போங்கடா அப்படின்ட்டாவ. எல்லாரும் மேலேயும் கவி பாட முடியுங்க. அவன் ஒரு காப்பிய நாயகனாக வந்தான் ராமன், அதனால் அவனால் பாட முடிஞ்சது. ராமாயணத்துக்கு இணையான ஒரு கவி உலகத்தில் கிடையாதுங்க. அப்படியே கோசல நாட்டில் அந்த சரையு நதி ஓடுது. அருவாய் அரவம் மல்லர் அலைவாய் அமலை ஆலை சாறுவாய் ஓதை வேலை சங்கின் வாய் பொங்கும் ஓசை ஏறுவாய் தமரம் நீரில் எருமை வாய் துழனி இன்ன மாறு ஆகி தம்மில் மயங்கும் மாமருத வேலி தண்டலை மயில்கள் ஆட தாமரை முழக்கந்தாங்க. கம்பராமாயணத்துக்கு இணையான ஒரு பாட்டு ஆகிற உலகத்திலையும் கிடையாது. அப்படியே அமுதம் அத்தனையும். அதை தமிழை அறிவு உணர்வு தெரிஞ்சு ஒருத்தன் படித்தான்னா அதை கீழே வைக்க மாட்டான். இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இன்னொரு விருந்தமிழ் தம்மினும் வேண்டேன் அப்படின்னு தமிழ் விடுதூதர் ஒருத்தர் பாடினார். தேவலோகத்திற்கு தாவா மருந்து கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், கம்பராமாயணத்தை கொடுங்க கேட்பேன் நான். அப்படிப்பட்ட கவி அதில். அதுபோல் எல்லாருமேலே பாட முடியுமா? பொண்டாட்டி எவனா தூட்டு பண்ணாங்கடா, நீ ராமாயணம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் போடாங்கிறான். அதுபோல் சிற்பிகள் எல்லோரும் இப்படி கையை வச்சுட்டு நீ அரசன் வந்தானே என்ன சொல்கிறது, நாளைக்கு சிலை கேட்பானே அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிறாங்க. இங்கே சிற்பிகள் எல்லோரும் இந்த தில்லைவனத்தில் நீங்கள் சிதம்பரமே போக வேண்டியது இல்லைங்க. சிதம்பரம்னு வாயில் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? தில்லைன்னு ஒரு பேர் இருக்குதுல்ல, தில்லைங்கிற பேர் சொன்னாவே சிதம்பரம் தான். என்னென்னு, நான் போனதில்லை, நான் வந்ததில்லை, நான் பார்த்ததில்லை, நான் கண்டதில்லை, நான் பேசியதில்லை. எத்தனை தில்லை வருது பார்த்தீங்களா? எதையாவது நம்மளை அறியாமையே தில்லை வந்துடும் வாயில். ஒரு தரம் சிதம்பரம்னு சொன்னால் 21,700 தரம் சிவசிவான்னு சொன்ன பலன். ஒரு தரம் சிதம்பரம்னு சொல்லணும். அது மாதிரி 8 தரம் சொன்ன பலன் ஒரு தரம் வடலூர்னு சொன்னான். வடலூருக்கு அவ்வளவு சிறப்பு. அங்கே அம்பலம் ஒன்று, இங்கே 8 அம்பலம் உண்டு என்றால் வருவார் அழைத்துவான். அது சின்ன அம்பலம்ங்க. அது அதனால தான் சித்தம்பலம்னு பேர். இங்கே பெருவெளி, இங்கே வா, இடுக்கெல்லாமல் இருக்கிற கடம்புக்கு இங்கே வந்து ஆடு ஆட்டத்தை. அங்கேருந்து கடைவீதிக்குள்ள மாட்டிட்டு தவிக்கிற வந்து இங்கே இடுக்கு இல்லாமல் இருக்க இடம் உண்டு நடந்தீங்கன்னு கேட்குறாரு. அங்கே பம்பல மாடி நீ சந்தி ஊத்துனி ஆடி கிடக்க இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. இங்கே சிதம்பரத்தில் சிற்பி எல்லாம் இப்படி சோர்ந்து முகம் சோர்ந்து உட்காந்துக்கிறாங்க பாருங்க.
அது பழனியில் இருக்கிற போகருக்கு தெரிஞ்சு போச்சு. பழனியில் இருக்கிறார் போகர். தன்னுடைய மாணவனை கருவூர் தேவனை கூப்பிட்டாரு. கருவூரான்னு என்னன்னா கருவில் ஊறாதவன் அர்த்தம். ஆண்டாள்லாம் கருவுற்று பிறந்தவங்க இல்லை. எத்தனையோ பேர் எப்படி வந்திருக்காங்க. கருவூரா இங்கே வாழ்னார். என்ன குருநாதன், சிதம்பரத்தில் சிற்பிகள்லாம் நடராஜருடைய சிலையை பார்க்க முடியாமல் ஒரே கவலையாக உட்காந்துருக்குறாங்க. இப்படி கையை மூஞ்சி தொங்க போட்டு நாளைக்கு அரசன் வந்து என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் உட்காந்துக்கிறாங்க. நீ போனார். பழனி எங்கே இருக்குது, சிதம்பரம் எங்கே இருக்குது, நாளைக்கு அரசன் வரப்போகிறேன், எப்படி சிலைக்கு என்ன பண்ண முடியும்? அவர் எப்படி வந்தார்? பஸ்ஸில் வந்தாரா, ரயிலில் வந்தார் நினைக்கிறீங்களா? அவங்கெல்லாம் இயற்கை உணவு சாப்பிட்டாங்க. இயற்கை உணவுன்னா உயிருள்ள இயற்கை உணவுகள்னு பேர். இறைவனால் சமைக்கப்பட்ட உணவு. வெந்த சோறு திங்க மாட்டாங்க. வெந்ததை தின்னுட்டு நொந்து சாக வேண்டியது தான். உயிருள்ள இயற்கை உணவு, நேச்சுரல் லிவிங் ஃபுட்ஸ்னு அதுக்கு பேர். அது சாப்பிட்டாங்க. அப்படியே அங்கேருந்து அந்தரமாக வந்தார். ஆகாயத்தில் பறந்து வந்தார். ஆகாய விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னையே ஆகாயத்தில் வந்தார். பறந்து வந்து சிதம்பரத்தில் இறங்கினார். இறங்கினா ஞானியெல்லாம் பார்த்தா அவங்க ஒன்றும் சிறப்பாக தெரியாதுங்க. உண்மையாகவே சிறப்பாக தெரியாது. பெரியவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆடம்பரம் பண்ண மாட்டாங்க. எங்களை சேலத்துக்கு 30 நாள் பேசுகிற கூப்பிட்டாங்க. சேலத்துக்கு சவுடேஸ்வரம்மன் கோயில் சேலம் பெரிய செவ்வாய்ப்பேட்டையில் இருக்குது. செவ்வாய்ப்பேட்டையில் பெரிய கல்யாணம் பண்ண 2 மண்டபம். அந்த கோயிலில் பேசுகிற மார்கழி மாதம் 30 நாள் பேசணும். காலையில் திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பெயர்ச்சி 30 பாட்டுக்கு ஒவ்வொரு பாட்டுக்கு விளக்கம். மாலையில் இதிகாச புராணங்கள் இதில் வேணாம் பேசலாம். அங்கே கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் சுவாமி இத்தனை நம்பர் கார் அங்கே நிற்கிது பஸ் ஸ்டாண்டில், அதில் வந்துருங்கன்னாங்க. சரி நாங்கள் போனோம். நாங்கள் என்ன வெள்ளை வேட்டி கட்டிட்டு அங்கே போன நேரத்தில் விபூதியெல்லாம் கூட அழிஞ்சு போச்சு. வேர்வையில் பஸ்ஸில் போனோம். எல்லாரும் வேர்வையில் விபூதியெல்லாம் அழிஞ்சு போச்சு. கையில் ஒரு சின்ன பை உத்தராட்சி ஒன்றும் கிடையாது. நாங்கள் போய் அந்த கார் நின்று தான் அந்த காரை போய் இப்படி கை வச்சோம். அந்த டிரைவர் சொல்கிறான், ஐயா என்ன நீ சாமியார் வர்றான்னு காரை நிறுத்தி வச்சுக்கிற, நீ வந்து சொல்கிற காரை. நாங்கள் தானே சாமியார் நம்ம கேட்பேண்ணா. சரி உங்கள் சாமியார் வந்தவரை நீ ஏற்றிட்டு வா, நாங்கள் நடந்தே போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நடந்தே வந்துட்டோம். நடந்தே வந்து அங்கே மண்டபத்துக்கு ஒரு ஆள் போட்டிருந்தாங்க. ஆள் போட்டு சாமி வந்தால் இந்த மண்டபத்து சாவியை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி, அப்புறம் நாங்கள் போனோம். ஐயா அப்படி சாமி வந்தால் தங்கறதுக்கு யாராவது ரூம்பு எங்கள் கூட சொல்லியிருந்தாங்க, ரூம் சாவி வாங்கிங்கன்னு. அவங்க போய் சாவி கேட்டால் அவங்க சாமி வந்தால் கொடுக்க சொன்னாங்க. எப்படி சாமி வர்றாரான்னு எங்களை கேட்டான். இது பின்னால் வந்துட்டுருக்கிறாரு, எங்களை போய் எல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி வைக்க சொன்னார். அப்படி ஜாயிட்டு உள்ளே போய் எல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணுறதுக்கு போயிட்டோம். அப்புறம் அதுக்கு பிறகு அப்பாய் செட்டியார்னு ஒருத்தர் அரிசி பழத்தில் இருந்தார். ஷேக்கிலார்னு பட்டம் வாரியார் சாமினால் வாங்கினவர். கிருபானந்த வாரியார் அவர் ஷேக்கிலார் பட்டம் கொடுத்துருந்தார். 101 வயசு வாழ்ந்தார். எங்களுடைய அன்பர் அவர். அப்புறம் அவர் வந்தார். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, சுவாமி நீங்கள் தான் நாளைக்கு பேசுகிறீங்கன்னு. ஆமாண்ணா. என்ன ஒன்றும் புத்தகத்தை மேலே ஒன்றும் கொண்டு வரல. நாங்கள் இது பல வருஷமாக நடக்கிறோம். நடத்தவங்க எல்லோரும் ஒரு பீராவை தொட்டி வருவாங்க. சொற்பொழி பண்ணுற ஆளுகள்லாம் ஒரு பீராவை தொட்டி வருவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லாமல் சும்மா வந்துருக்கீங்க, எப்படி பேசுவீங்க அப்படிங்கிறாரு. ஐயா நாங்களே புத்தகம் கொண்டு வந்துக்கிறோம்யா அப்படின்னா. எங்கே வச்சுக்கிறீங்க சொல்லுங்கன்னாரு. எல்லாம் உள்ளே வச்சுக்கிறோம். உள்ளே வச்சுக்கிற வேலைக்கு போது எடுத்துக்கலாம், வெளியே எல்லோரும் தெரியாது வேணா தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு உள்ளே வச்சுக்கிறோம்னா. அதுபோல் அந்த சித்தர் வந்தார். கருவூர் தேவர் வந்து ஆசாரிகள்லாம் இப்படி கை வச்சு உட்காந்துக்கிறாங்கள, அங்கே போனார். ஏன் இப்படியெல்லாம் மூஞ்சி தொங்க போட்டு ஏன் உட்காந்துக்கிறீங்க? எல்லோரும் முகத்தில் கொஞ்சம் சிரிப்பு வேணும். எப்போ பார்த்தாலும் பல பேருக்கு மூஞ்சி வாழைப்பூ வாட்டாவே இருக்கு. வாழைப்பூ எப்பவுமே
வாழைப்பு எப்பவுமே தொங்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. சிரிப்பு சந்தோஷமாக இருக்கணும். அது எதுக்கு மூஞ்சி தொங்க போட்டு கிடக்கிற சிறிய ஆனந்தமா பெண்ணு நட்டமாக போச்சு. குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இணைத்தமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. எல்லாரும் சுகமாக இருக்கும்.